1 கிலோ இட்லி அரிசியை ஒரு 6 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை கழுவிட்டு நல்லா நைஸாக பட்டு போல் சொல்லுவாங்க, அது மாதிரி நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு விட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சோன்னே பார்க்கலாம். ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அப்படியே ரொம்ப நைஸாக அரைச்சாச்சு. நல்லா 200 கிராம் ஜவ்வரிசியை கழுவிட்டு ஊற போடுறேன். இது நைட் ஃபுல்லும் ஊறட்டும். இது நல்லா உப்பி பெருசாக வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே ஊற போட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி. இது நைட் ஃபுல்லும் ஊறட்டும். அந்த அரிசியை கரைச்சி வச்சுருக்கிறதும் அதுவும் நைட் ஃபுல்லும் அப்படியே இருக்கட்டும். அது மாவும் நைட் ஃபுல்லும் அப்படியே இருக்கட்டும். நல்லா பெரிய கட்டியாக பெருங்காயத்தை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 1/4 கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி உப்பு, கல் உப்பு. இப்போ பச்சை மிளகாவையும் கல் உப்பையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் உப்பு நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நைட்டு ஊற வச்சது. ஜவ்வரிசியை நல்லா அரைச்சாச்சு. இப்போ கூழ் காய்ச்சறதுக்கு 1க்கு 5 தண்ணி. நான் வந்து 4 தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 5வது டம்ளர் ஒரு தண்ணியை வந்து சைடில் வேக வச்சிட்ருக்கேன். சில அரிசி வந்து நிறைய தண்ணி இழுக்கும், சில இது இழுக்காது. ஆனால் 1க்கு 5 தண்ணி, ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். இது கொதிச்சோன்னே நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அதில் ஊற்றிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றினோடனே நல்லா கிளற ஆரம்பிச்சிடணும். அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம விட்டுட்டா கூடயும் இது மாதிரி வந்துடும். அதனால் டக்குன்னு கிளறிடணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வெந்தோடனே பச்சை மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி வச்சது, அந்த அரைச்சி வச்ச ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம். பாதி இது வெந்துருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாவும் உப்பும் சேர்த்து அரைச்சி வச்சதை நம்ம அதிலே விட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகாலாம் போட்டு அதுவும் வெந்துருச்சு. இன்னும் வேகணும் மீதியெல்லாம். அது வரைக்கும் இந்த ஜவ்வரிசி அரைச்சது, அதில் பெருங்காயம் போட்டிருந்தோம் ஊற வச்ச இது, அதையும் அதில் போட்டு இந்த இதுவும் வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம். அடி பிடிச்சிரும் ஜவ்வரிசி போட்டால். அதனால் வந்து விடாமல் கிளறணும். சீக்கிரமே வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். இதுக்கு இடையில அரை கைப்பிடி கருப்பு எள்ளு, அரை கைப்பிடி ஜீரகம் அதில் இப்போ போட்டுக்கலாம். அரை கைப்பிடி க்ளீன் பண்ண கருப்பு எள்ளு, அரை கைப்பிடி ஜீரகம், ரெண்டையும் அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். ரெண்டையும் போட்டாச்சு. நல்லா கிளற இப்படி கொப்பிளிச்சுக்கிட்டு வரும். இந்த கொப்பிளிச்சு வர்றப்ப வெந்துருச்சின்னு அர்த்தம். கையில் தொட்டோம்னா ஒட்டாமல் இருக்கும். நல்லா இப்படி கொப்பிளிச்சு வரணும் அங்கங்கே. அதுதான் வெந்துருச்சின்னு அர்த்தம்.
ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சு தண்ணியை கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி தொட்டு பார்த்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்தோன்னே நம்ம பார்க்கலாம். தண்ணியை தொட்டுட்டு இப்போ தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்குது. இது வெந்துருச்சின்னு அர்த்தம். கொஞ்ச நாளை சிம்லேயே வச்சுட்டு அதை புழுங்க விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிக்கலாம். நம்ம தண்ணி வந்து மீதி ஒரு அரை இது அப்படியே மீதி விழுந்துருச்சு. அந்த மீதியை வந்து ஜவ்வரிசி கரைச்சி ஊற்றுறப்ப அந்த மீதி வெந்நீரை அதில் கரைச்சி மிக்ஸ் பண்ணி ஊற்றிருந்தேன். அதனால் மீதி இவ்வளோ தண்ணி விழுந்துருச்சு. இந்த அரிசிக்கு 4.5 பங்கு தண்ணி ஆயிருக்கு. இதுக்கு 1க்கு 5னா எனக்கு 4 வந்துருச்சு. மீதி அரை பங்கு இங்கேயே தண்ணி இருக்குது. ஒரு நாள் காஞ்சிருச்சு, எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறினோன்னே அப்படியே பொறுமையாக எடுத்தோம்னா எல்லாமே நல்லா அப்படியே வந்துடும். எல்லாத்தையும் இதே மாதிரியே எடுத்து ஒரு தாம்பாளத்தில் ஆற போட்டுட்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சு, காய வைக்கிற வரைக்கும் 2-3 நாளில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நைட்டு இதை வந்து பரப்பி விட்டு ஃபேனுக்கு கீழே காய வச்சுட்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சுக்கலாம். வத்தல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இது உடச்சி பார்த்தோம்னா நல்லா உடையும். அதான் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இது வந்து ஒரு 10-20 நாள் கழித்து திருப்பி வெயிலில் கொஞ்ச நாளைக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 இயருக்கு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுன்னு வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.